परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதி சக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சம் எதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। பக்கா பொறுக்கி, கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல், ஆக்கிரமிப்புன்னு அவன் மேலே 82 கேசஸ் இருக்கு. எதுலேயுமே இன்னும் தீர்ப்பு வரல, எல்லாமே பெண்டிங்கு. பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப. அப்படியா? பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னா ஹை லெவலா லோ லெவலா? ஹை லெவல்லாம் ஒன்றுங்க, அங்கங்கே சில பேரை தெரிஞ்சு வச்சுருக்கான். சரி, அவன் மேலே இருக்கிற கேஸு, அவனுடைய பேக்ரவுண்டு, இதை பற்றிலாம் கொஞ்சம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஓ, சொல்லலாமே. தேங்க்யூ சார், எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் போதும். பை த வே, இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்கு, நான் உன்னை பற்றி சொல்லணும்னா உன் நண்பனை பற்றி சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன். அது இப்போ மாறி போயிடுச்சு. ஏன், எப்படி மாறிடுச்சு? உன் எதிரியை பற்றி சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு புதுமொழியாக மாறிடுச்சு. இன்னும் 10 நாள், அதுக்குள்ள உங்கள் நண்பன், அதான் அந்த ஃபோட்டோவில் இருந்தானே, அவனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு சார் உங்களை வந்து பார்ப்பார். See you.
என்னடாச்சு? கார்பெட் அடிக்குதுடா. பெட்ரோல் இருந்தா தானே கார்பெட் அடைக்கும். டேய் நேத்தாண்டா ஃபுல்லா போட்டேன். டேய் அது உனக்கு, வண்டிக்கு போட்டியா? டேய் போட்டேன்றேன்ல. ஹலோ, இந்த போட்டோல இருக்கிறவனை யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? பார்க்கல தெரியாது சார். சார். தெரியாதுன்றத சாதாரணமா சொல்லாம ஏன் இப்படி நடுங்குறீங்க? அப்போ உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்க, யார் இவன்? யாருடா இவன்? சொல்லுங்கடா. ஏய், சொல்லு, யாருடா அவன்? யாரு? சொல்லு. சார் நீங்க போலீஸா? போலீஸ் இல்ல, போலீஸ். சரி சொல்லுடா. சார் உங்களை நாங்க எங்க பாஸ் கிட்ட கூட்டிட்டு போறோம். நீங்க எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கங்க. பாஸா? யாருடா உங்க பாஸ்? மச்ச பெருமாள். சார் உங்களை நாங்க எங்க பாஸ் கிட்ட கூட்டிட்டு போறோம். நீங்க எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கங்க. பாஸா? யாருடா உங்க பாஸ்? மச்ச பெருமாள். டே, என்னடா இது? விருதுநகர் போற சனியனை விருதுக்கு கூட்டிட்டு வந்த மாதிரி அந்த போலீஸ்காரனை நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வரானு இவனுங்க. ஒருவேளை அப்ரூவரா மாதிரி இருப்பாங்களோ? ஆமாண்ணே, ஆளை கட்ட தான் கூட்டு வராங்களோ என்னமோ. வாங்கினே ஓடி போய். டே, ஓடுறவனை பார்த்தா துரத்துறவனுக்கு எகத்தாளமா போயிடும். வரட்டு பார்க்கலாம். என்னடா என்ன? அண்ணே ஒரு போட்டோவை காட்டி அவன் யாருன்னு எங்கள்கிட்ட கேட்டாருண்ணே. நாங்கள் பயந்து ஓடி வந்தோண்ணே. எங்களை பிடிச்சி துப்பாக்கியை காட்டி மிரட்டி உங்களை காமிக்க சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாருண்ணே. டே பயப்படாதீங்கடா, நான் இருக்கேன்டா. இதான் அந்த மச்ச பெருமாளா? நான் தான். நீ எதுக்கு வந்த? நான் யாருங்கிறது இருக்கட்டும், முதல்ல இந்த போட்டோல இருக்கிறவன் யார் என்னங்கிற விவரத்தை சொல்லு. பார்த்துட்டே இல்ல, யாருன்னு சொல்லு. தெரியும் தெரியாதுங்கிறத யாருன்னே தெரியாத உங்ககிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? இங்க பாரு, சொல்லிட்டா உனக்கு நல்லது. என்ன மிரட்டுறியா? மிரட்டி மீன் பிடிக்க முடியாது. மிரட்டி மீன் பிடிக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா குட்டையை குழப்புனா மீனை ஈஸியா பிடிச்சலாங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சூறாவளி காத்தடிச்சாலும் சுறாவை ஒன்னால பிடிக்க முடியாது. சுறாவோ எறாவோ கீற வேண்டிய இடத்துல கரெக்டா கீறினா கிளீன் ஹோல்ட் ஆயிடும். உண்மையை சொல்றது சொல்ல வைக்கிறதுன்னு ரெண்டு விஷயம் இருக்கு. இதுல உனக்கு எது வசதி? உன் பேச்சுல டிபார்ட்மெண்ட் வாசனை வீசுது. ஆனா ஒண்ணு நிச்சயம், நீ அதர் ஸ்டேட் ஆளாதான் இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மச்ச பெருமாளோட செல்வாக்கு என்னங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். என்னதான் நீ போலீஸா இருந்தாலும் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் ஸ்டேட் போலீஸ்க்கு ஏன் ஸ்டேட்டஸை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். உன்னை அரெஸ்ட் பண்ணவோ அண்டர்வேர்ல்ட் பிசினஸை பத்தி என்கொயரி பண்ணவோ நான் இங்க வரல. எனக்கு தேவை இந்த போட்டோல இருக்கிறவன் யார் என்னன்ற தகவல் எனக்கு வேணும். அது மட்டும்தான். தேவைன்னு வந்தவங்களை திருப்பி அனுப்புற பழக்கம் இந்த மச்ச பெருமாளுக்கு இல்ல.
இந்த போட்டோல இருக்கிறது ஜார்ஜ். ஜார்ஜ் ஒரு அண்டர்வெல் தாதா. அவனுக்கு பல அவதாரங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த தாதா அவதாரம். பொதுவா அவதாரங்கிறது தானா உருவாகும். ஆனா ஜார்ஜ் தாதாங்கிற அவதாரத்தை உருவாக்குனது இந்த மச்ச பெருமாள் தான். ஆமா, ஜார்ஜுங்கிற புள்ள பூச்சிய கொடுக்கு உள்ள தேளா மாத்துனது இந்த மச்ச பெருமாள் தான். இந்த மச்ச பெருமாள் தான். இப்ப புரியுதா? இப்ப நீ சொன்ன எல்லா விஷயத்தையுமே கோர்ட்ல வந்து சொல்ல முடியுமா? எதுக்கு? என்னையும் சேர்த்து உள்ள போடுறதுக்கா? ஓ சேஃப்டிக்கு நான் பொறுப்பு. ஆமா, இப்ப நான் எதுக்கு இந்த உண்மையை வந்து கோர்ட்ல சொல்லணும்? ஏதோ கேட்டியே ஆபீசருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கட்டுமேன்னு. பின்னாடி எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா நாங்க உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாமேன்னு டீட்டெயிலா சொன்னா டீல்ல விட பாக்குறிய. கோர்ட்டு கேஸ் சாட்சின்னு போனா என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியும். விளக்க தேய்ச்சா பூத வர்ற மாதிரி ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் காவடி தூக்கணும். தபார், நீ கேட்ட மேட்ரை போட்டு உடைச்சிட்டேன். சந்தோஷமா போய்கிட்டே இரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் சொல்ல போறத பொறுமையா கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன்னா சந்தோஷம் உனக்கா எனக்கான உனக்கு புரியும். அப்படியா? தாதா ஜார்ஜ் எடுத்திருக்கிற புது அவதாரம் மியூசிக் டைரக்டர் ரகுராமன். என்னது? மியூசிக் டைரக்டரா? ஜார்ஜா? ஆமா, உங்க ஊர்ல ஜார்ஜ், சென்னையில சினிமாவுக்கு இசையமைக்கிற மியூசிக் டைரக்டர் ரகுராமன். ஏய், யுவர் ஆனர், நான் சாகல. போலி யுவர் ஆனர். இவன் போலி. நான் சொல்றத நம்புங்க, சொல்றத நம்பாதீங்க. இவன் போலி. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். இதுதான் நடந்தது யுவர் ஆனர். இப்ப புரியுதா?
ஐயோ! இப்ப புரியுதா? ஐயோ! தலையே சுத்துதுடா. ஜகதால கில்லாடியா இருப்பான் போல இருக்கு. என்னமா நடிக்கிறான். ஆமா, எனக்கு ஒரு டவுட். ஏதோ மியூசிக்னு அவன் பாட்டுல அவன் வழியில போனா போகட்டும், எனக்கு இடைஞ்சல் இல்லாம இருந்தா போதும். ஆமா, எதுக்கு அவன் இவன் இல்லைன்னு நான் வந்து ப்ரூவ் பண்ணணும்? உன்னை பெரிய புத்திசாலி நினைச்சையா? ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல. ஏய், எதுனா சொல்றதா இருந்தா புரியுற மாதிரி எனக்கு சொல்லு. இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் என்கிட்ட வேண்டாம். நல்லா கேளு. ஜார்ஜ் யாரு? ஐயோ, ஏய், இவ்வளவு நேரம் நான் டீட்டெயிலா சொன்னனே, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? அது இல்லையா. ஜார்ஜ் யாரு? உன்னோட எதிரி. ஒரே எதிரி. நீ அவனும், அவன் அழியணும்னு நீயும் துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. அவனுக்கு முன்னாடி நீ முந்திக்கிட்டா எப்படி 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 எப்படின்னு நான் சொல்றேன். ரகுராமனா நடிக்கிறவன் உண்மையான ரகுராமன் இல்ல, தாதா ஜார்ஜ்னு கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னா சொன்னா ஆள் மாறாட்ட கேஸ்ல அவனை தூக்கி 6-7 வருஷம் உள்ள போட்டுருவோம். அப்புறம் உனக்கு எதிரியே கிடையாது. உன் தொழில்ல நீ இந்த ராஜா. என்ன சொல்ற? ஐயோ, நண்பா நண்பா நண்பா, கோழி திங்க கூலி எவனாவது கேப்பானா? ஓகே ஓகே, நீதான் என் நண்பன், நீதான் என் நண்பன். எப்படிரா, எப்படி நம்ம ஆளு? ஹலோ, மீனா ஹியா. ஹலோ, யார் பேசுறீங்க? என்னங்க இது? ஃபோன் பண்ணிட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? யார் பேசுறீங்கன்னு சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, ஏங்க திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி பேசாமலே இருக்கீங்க? யார் பேசுறீங்கன்னு சொல்லுங்க. மேடம், கட் பண்ணிடாதீங்க. பேசணும் தான் ஃபோன் பண்ணேன். ஆனா தேன் வடியிற மாதிரி, ஐஸ்கிரீம் உருகிற மாதிரி இருக்கு உங்க ஸ்வீட் வாய்ஸ்ல. ஹஸ்கியா ஹலோன்னு சொன்னதும் அப்படியே உயிர் உருகிற மாதிரியே இருக்கு. பேசணுங்கிறதே மறந்து போய் உங்களை பேச விட்டு நாளெல்லாம் கேட்டுட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கு மேடம். நீ என்ன லூசா? மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா பேசுற? பைத்தியம் தான் மேடம், உங்க மேல பைத்தியம். இப்படியே போச்சு நிச்சயமா நான் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுவேன். எங்க இருக்கேன்னு அட்ரஸ் சொல்லு. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கிறேன். மேடம், நீங்க திட்டுறதே இவ்வளவு சுகமா இருக்கே, கொஞ்ச நாள் எப்படி இருக்கும்? ஏய் ராஸ்கல். ராஸ்கல் தான். ஸ்வீட் 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 ராஸ்கல். மேடம், முதல்ல உங்க வாய்ஸ் தான் ரசிச்சேன், அப்புறம் தான் உங்க வயசையும் ரசிக்க ஆரம்பிச்சேன். மேடம், சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா இருக்கீங்க. மேடம், பாரதியாரோட ஒரு பாட்டு இருக்கே, சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரன நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டு செய்து. சும்மா சொல்லக்கூடாது, ரசிச்சு பாடியிருக்காரு. சேர நாட்டு பெண்கள்னா யாரு?
கேரளா தானே? நீங்க கூட மேட் இன் കേരള தானே? എന്താ മീനക്കുട്ടി ഞാൻ പറഞ്ഞത് മനസ്സിലായാലോ? ஏய் ஸ்டூபிட் ஊருக்கி நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல? மேடம் எல்லாருமே அக்கா தங்கச்சினா அப்ப யாரோட தான் ஜாலியா பேசுறது? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. மேடம் ஜஸ்ட் போன்ல பேசுறதே ஓவர்னா மத்ததெல்லாம் எப்படி? ஏய் போத நிறுத்து. உன்னெல்லாம் சைபர் கிரைம்ல பிடிச்சு கொடுத்து கம்பி என்ன வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே. இடியட். ஐயோ வேண்டாம் டாலே, உன் ஐஸ்கிரீம் வயசால எனக்கு சாபம் விட்டுறாத. பத்தினி சாபம் பலிக்குன்னுவாங்க. அப்படி பழிச்சிருச்சுன்னா நம்ம லைஃப் என்ன ஆகுறது? நோ நோ நோடா செல்லம். கூல் கூல் டார்லிங். தைரியம் இருந்தா உன் பேரை சொல்லுடா. என்ன இது இவ்வளவு நேரம் பேசியும் என் வாய்ஸ் தெரியலையா? நான் தான் உனக்கு மட்டுமே சொந்தமான உன்னோட செல்ல ரகு. ரகு